சத்தீஸ்கரை சார்ந்த ராம் நாராயணன் என்கிற ஒரு நபரை கேரளத்தில் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். அவருடைய உடல் முழுவதும் படுகாயங்கள் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் நொறுங்கி போயிருக்கிறது. அதை போல பீகாரை சார்ந்த ஹுசைன் என்கிற ஒருவரை அடித்து துன்பப்படுத்தி கொலை செய்கிறார்கள். நாடு முழுவதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த படுகொலைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அமைப்புகள் எவை? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் யார்? சமூகத்தினுடைய உளவியல் ஏன் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? நம்மை ஆளக்கூடிய அரசாங்கங்களுக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா என்கிற ரீதியில் தான் இந்த காணொலியில் நாம் பேச போகிறோம். நண்பர்களே, வட மாநிலங்களில் இருந்து மொத்தமாக குடிபெயர்ந்து இங்க வேலை தேடி தொழிலாளர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. அதற்கு மிக மிக முக்கியமான காரணம், இந்த நாட்டை ஆளக்கூடிய சங் பரிவார் பாஜக இந்த பொருளாதாரத்தை படுகுழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களுடைய செல்வங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் பெருமுதலாளிகளுக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதன் மூலமாக இங்க பொருளாதாரம் பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. அன்றாடம் வேலை இழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. வறுமையில் வாடக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள் தென்னகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா மாதிரியான இடங்கள்ல நமக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறத நம்பி இங்க வராங்க அன்றாடம். அப்படித்தான் ராம் நாராயணன் என்கிற ஒரு நபர் டிசம்பர் மாத துவக்கத்தில் கேரளத்துக்கு வராரு. பாலக்காடு மாவட்டம். அங்க அவருக்கு தெரிந்த ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய சத்தீஸ்கரை சார்ந்த நண்பர்கள் மூலமாக வேலை தேடுறாரு. அவருக்கு இப்போ வேலை கிடைச்சு ஒரு 2-3 நாட்களுக்கு மேலாகிறது. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இந்த வேலை முடிஞ்சு நிற்கக்கூடிய நேரம் இவரை ஒரு 4-5 நபர்கள் பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீ ஏதாவது திருடுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு மொழி புரியலை, மலையாளம் அவருக்கு தெரியலை. அவர் பிதற்றுறாரு. அவருடைய மொழியில் அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் அவர் பேசுகிறாரு. இன்னும் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், நீ வங்காளதேசத்தை சார்ந்தவன், வங்காளதேசத்தை சார்ந்தவனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி தாக்குறாங்க. அவர் கும்பிடுறாரு. தாக்கி அடித்து இருக்கக்கூடிய கும்பல்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறது. இதை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. கொடூரமான முறையில் அடித்து ரத்தம் கொப்பளிக்க உடல்லேருந்து ரத்தம் வெளியேற அப்படியே கிடக்கிறாரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு பிறகு யாரோ பார்த்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அவர் இறந்து போறார். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருவர் யாருன்னு தெரியாது. ஒருவரை பார்த்து அவருடைய செய்கை இல்லைன்னா அவருடைய உடல் மொழியை பார்த்த இவன் திருடனா தான் இருப்பான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அவனை தாக்கக்கூடிய வேலையை செய்கிறார். இந்த தாக்கக்கூடிய வேலையை செஞ்சது யாரு? இந்த கொலையை பண்ணது யாருன்னு கேட்டால் RSS காரர்கள். RSS காரர்களுக்கு தான் நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இப்போ உருவாகி இருக்கு. அப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்குனதுல மிக மிக முக்கிய பங்கு இல்லைன்னு சொன்னா, இப்படி மனநிலையை உருவாக்குறது பிஜேபி, RSS, இங்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி, அமித்ஷா, இந்த வகைராக்கள். இன்னும் சொல்ல போனா மேடையிலேயே இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாங்க. RSS காரங்க இஸ்லாமியர்களுடைய தலைகளை கொய்து கொண்டு வாங்கன்னு சொல்லி வெளிப்படையாக பேசுறாங்க. அவர்களுடைய வாழ்விடங்களை, அவர்களுடைய மசூதிகளை, தேவாலயங்களை இடிங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்கிறதுக்கு இங்க எந்த அமைப்புகளும் எந்த சட்டங்களும் முயலவில்லை அப்படிங்கிறது தான் மிகவும் வேதனையான வருத்தமான விஷயம். இப்படி நாடு முழுவதும் இந்த பிரச்சனை பூதாகாரமாக வெடித்து கொண்டிருக்கிறது. இதுல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இப்படி நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படுறதில்லை அப்படிங்கிறது தான் மிக மிக வருத்தம். இன்னும் சொல்ல போனா, இப்படிப்பட்ட வன்முறைகளை கட்டவிழ்த்து விடக்கூடிய வேலையை அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களை செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களை தகர்த்து அவர்களை வேலை இல்லாதவர்களை ஆக்கி வறுமையில் தள்ளணும், இந்த நாடை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய லட்சியமாக இருந்து கொண்டிருக்கு. இப்போ இந்த ராம் நாராயணன் எதற்காக கொல்லப்பட்டான் அப்படின்னா, அவன் ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடும்.
பங்களாதேஷ்லேருந்து வந்தவராக இருக்கக்கூடும். ஏற்கனவே மோடியும் அமித்ஷாவும் காலகாலமாக பங்களாதேஷ்லேருந்து வந்து இங்கு அடைக்கலம் தேடி அண்டி பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக தங்களுடைய வெறுப்பை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. SIR மூலமாக பலரையும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை துரத்தக்கூடிய வேலையை, முகாம்களில் அடைக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது. இப்போ பீகாரில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பீகாரில் டிசம்பர் 5ஆம் தேதி ஹுசைன் அப்படிங்கிற ஒரு நபர், 50 வயது மதிக்கத்தக்க அந்த நபர், சைக்கிளில் துணிகளை வச்சு தெருவா போய் விற்கக்கூடியவர். இவர் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வரக்கூடிய நேரம் சைக்கிள் பஞ்சர் ஆக போகுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையில் சைக்கிளை கொண்டு போய் பஞ்சர் போடுறதுக்கு நிறுத்துறாரு. அங்கே சிலர் வராங்க. சிலர் வந்து இவருக்கு எதிராக பேசுகிறாங்க. நீ இஸ்லாமியன் தானா, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் அச்சப்படுறாரு, பயப்படுறாரு. நாடு முழுவதும் இதுதான் நடந்துட்டுருக்கு இன்னைக்கு. கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய கால் சட்டையை, பேண்டை கலத்தி மர்ம உறுப்பை பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு கொடூரம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்க. நாட்டில் இஸ்லாமியனாக இருப்பது எவ்வளவு பெரிய துயரமான விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும் நண்பர்களே. எப்படி இந்த நாடு ஒரு வல்லாதிக்க நாடாக, நாங்கள் நினச்சதை செய்வோம், இஸ்லாமியனை கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எண்ணி பார்த்து மிகவும் வேதனையாக இருக்கு. தாக்குறாங்க அவர்கள் அந்த நபரை. அங்கே கிடந்த கம்பியை பழுக்க காய்ச்சி அவருடைய உடல் முழுவதும் சூடு போடுறாங்க. என்ன காரணம்? அவன் இஸ்லாமியன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால உடல் முழுவதும் சூடு போடுறாங்க. கட்டிங் பிளேயரை எடுத்து காதை கட் பண்ணுறாங்க. அவருடைய மரண வாக்கு மூலம் எல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கு. மிக மிக வேதனைக்குரிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இவர்களுக்கு எங்கெந்து உருவாச்சு? சில நாட்களுக்கு முன்னால பீகார் மாநிலத்தினுடைய முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு மேடையில் படித்து பட்டம் வாங்கிய ஒரு மருத்துவர், இஸ்லாமிய மருத்துவ பெண், அந்த பெண்ணுக்கு வேலைக்கான அந்த உத்தரவாதம், அந்த பத்திரத்தை கொடுக்கும் போது அந்த பெண்ணினுடைய கிஜாப்பை ஓபன் பண்றார். ஒரு மாநில முதல்வருக்கு இந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை என்ன வேணாலும் செய்யலாம், அவர்கள் கிள்ளு கீரைகள் அப்படின்னு சொல்லி ஒரு முதல்வரே சட்டத்தை மீறி மனசாட்சி இல்லாம இப்படி பண்றாருன்னா, இந்த மனநிலை அங்க இருக்கக்கூடிய சங் பரிவார்களுக்கு எண்ணெய் ஊற்றி நெருப்பு வைக்கிற மாதிரி. ஏற்கனவே அவன் தயாரா இருக்கான், யாரை கொல்லணும், யாரை இந்த நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான விஷம் ஏற்கனவே ஊற்றப்பட்டிருக்கு. அப்ப அந்த விஷத்துல இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி அவனை உற்சாகப்படுத்தக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதற்கு எதிராக கிஜாப் இப்படி கலட்டினதுக்கு எதிராக பீகார்ல இந்து பெண்கள் களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சாதாரண மக்களுடைய மனநிலை. நாடு முழுவதும் இப்படி கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இது எதேச்சையாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. திட்டமிட்டு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இஸ்லாமியன் என்கிற சந்தேகத்தின் காரணமாக ராம் நாராயணன் என்கிற ஒரு அப்பாவி இந்து கொல்லப்படுகிறான். இந்து கொல்லப்பட்டாலும் சரிதான், இஸ்லாமியன் கொல்லப்பட்டாலும் சரிதான், கிறிஸ்தவன் கொல்லப்பட்டாலும் சரிதான், அது நம்முடைய சகோதரர்கள் அப்படிங்கிற எந்த விதமான மனசாட்சியும் இல்லாமல் இந்த பைத்தியக்காரத்தனம், கொலை குற்றங்கள் சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டிய அரசுகள், பாஜக, மோடி, அமித்ஷா கை மூடி கண்ணை பொத்தி பெரிய வேதனையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு குற்றம் நடந்து அந்த குற்றத்திற்கு யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதல்ல.
ஒரு குற்றம் நடத்துறதுக்கு முன்னால இப்படிப்பட்ட குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு உண்டு. ஆனால் இத உற்சாகப்படுத்தக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய மோடி, அமித்ஷாக்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதனுடைய பின்னணியில தான் நமக்கு தமிழகத்திலையும் பார்க்க வேண்டியது இருக்கு. தமிழகத்தை பொறுத்த அளவுல திருப்பரங்குன்றத்தை அப்படிப்பட்ட ஒரு இடமாக மாற்றுவதற்கு, மாறி மாறி அடித்துக் கொள்வதற்கு, இங்கே கொலைகள் நடத்துவதற்கான ஒரு களமாக இப்போது சங் பரிவார் கும்பல்கள் தேர்ந்தெடுத்து தங்களுடைய விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட லிஸ்டுகளை எடுத்து வச்சிருக்கிறாங்க. எந்த மசூதியை இடிக்கணும், எந்த தேவாலயங்களை இடிக்கணும். இதற்கு முன்னால இந்த தேவாலயத்துக்கு உள்ளால ராமர் இருந்தாரு, கிருஷ்ணர் இருந்தாரு, கிருஷ்ணன் கோயில் இருந்தது, விநாயகர் கோயில் இருந்தது அப்படிங்கிற கதைகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப திருப்பரங்குன்றம் என்கிறது ஒரு ஒற்றை சொல்லல்ல. இவர்கள் இங்கே இப்படிப்பட்ட மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய இந்த கொலைகளை நிகழ்த்துவதற்கான ஒரு ஆயத்த இடமாக, ஒரு மேடையாகத்தான் திருப்பரங்குன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நேரடியான சங்கிகள் இருக்காங்க, மறைமுகமான சங்கிகளும் உருவாக்கி இருக்காங்க. அங்க போய் திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றினா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள்லாம் இப்ப வந்தாச்சு. அவருடைய முகத்திரை ஏற்கனவே நமக்கு தெரியும், இப்ப கிழிஞ்சு நார் நாராக தொங்கிக் கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப பேசினா அடிக்கிட்டே போலாம். இந்த மாதம் மட்டும் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எத்தனை வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன, எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே போலாம். அவர்களை வாழ விடாம அவர்களுடைய வீடுகளை இடிக்கிறது, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆடு மாடுகளை பிடுங்கிட்டு போறது, இப்படிங்கிற வேலையை அரசாங்கமே செய்து அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை தடுக்கிறது. தொடர்ந்து இந்த வன்முறை இந்தியாவில் நீடித்து கொண்டே இருக்கிறது. இந்த வன்முறையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த மோடி அரசாங்கம் இதற்கு எதிராக ஏதாவது செய்யுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இல்லை. அந்த நம்பிக்கையும் நமக்கு இல்லை. இதற்கு எதிராக கிளர்ந்தெழ வேண்டியது இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் சமூகங்கள் தான். இதற்கு எதிராக கிளர்ந்தெழுந்து தங்களுடைய குரலை உயர்த்த வேண்டும். எப்படி மதுரையில் இந்த சங் பரிவார் கும்பல்களுடைய இந்த பயங்கரவாத திட்டங்களுக்கு எதிராக, கலவர திட்டங்களுக்கு எதிராக மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இதை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதே மனநிலை இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு, இந்து மக்களுக்கு, மற்ற மதங்களை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமும் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்ற முடியாது. இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய சிக்கலுக்குரிய நாடாக, அழிவுக்குரிய நாடாக ஆகி போகும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அபாயகரமான விஷயமாக செய்தியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் தொடர்ந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் என்பதனை தொடர்ந்து பார்ப்போம் நண்பர்களே. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.